ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கிட்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்படி டிஎன்பிஎஸ்சி ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன விலாகை பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டு நம்ம படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சாச்சு காஃபி போடுறதுக்கு. ஸோ அந்த பால் ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த முக்கியமான அந்த வருஷங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு அந்த ஐஎன்எம் ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், அந்த இயர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து மைண்டில் இருக்காது. அது காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக படித்தோன்னா மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ஒன்ஸ் எடுத்து நான் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த இயர்ஸ் மட்டும் இல்லைங்க, மேக்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற சில சப்ஜெக்ட்ஸில் எடுத்து நம்ம காலையில் எழுந்தோன்னே படிச்சிங்கன்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். நான் ஒரு 10 பேஜ் கிட்ட மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ காஃபி குடிச்சிட்டே வந்து இன்றைக்கி என்ன நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஷெட்யூல் போடாமல் படிக்கவே முடியாது. ஸோ ரேண்டமாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பாதியாக நிற்கும். ஸோ ஷெட்யூலுங்கிறது மஸ்ட்டு. நம்ம டெய்லி ஷெட்யூல் போடணும். வீக்லி போடுறீங்க, மந்த்லி போடுறீங்க, அதெல்லாம் விட டெய்லி நம்ம வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஷெட்யூல் வந்து ஒரு குட்டி நோட் போட்டுக்கோங்க. வீட்டில் இருந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நோட்டில் இன்றைக்கி டேட் போட்டுட்டு நம்ம வந்து தமிழோ, ஐஎன்எம்மோ, பாலிட்டியோ இதில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 செஷனாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், அதுக்கப்புறம் நைட் செஷன் பிரிச்சிருப்பேன். அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அதையுமே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸோ இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸோ இந்த 3 ஷெட்யூலும் கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு கிடைக்கிற டைமே 2 hours 3 hours அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைமில் நம்ம படித்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஷெட்யூல் போட்டுகிட்டே இருந்தேன். பாப்பா எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டிவி போட்டு விட்டேன். அப்புறம் செகண்ட் பாப்பாவும் எழுந்தாச்சு. ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் இறங்கியாச்சு. வீட்டு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா சமையல் வேலை, அப்புறம் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் பண்ணிடலாம். நானும் அந்த டைமில் கொஞ்சம் கடன்னு எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவை வந்து விளையாட விட்டுட்டு சின்ன பாப்பாவை வந்து கொஞ்சம் அவங்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு படிக்க உட்காந்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் செஷனை ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பெரியவங்கள தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவையும் தூங்க வைக்கிறதுக்காக தொட்டிலில் போட்டேன். ஸோ குழந்தைங்கள வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு அம்மா இருக்காங்க. ஸோ ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுட்டு நம்ம செய்யும்போது தான் நம்மளால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திரும்ப நான் ரிவிஷன் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் படித்தாலும் அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ தமிழ் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஓரளவுக்கு தமிழ் ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தமிழ் முடிச்சதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப நாள் முன்னாடி படித்தது. ஸோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து எல்லா புக்ஸுமே இல்லை. ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாலாம் கிடையாது. நான் வந்து யூடியூப் பார்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்ருக்கேன். என்னோடய நோட்ஸு அப்புறம் 1-2 புக்ஸ் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் படிச்சுட்ருக்கேன். யூடியூப்பில் போடுற ஃப்ரீ பேட்ச் பார்த்து தான் நான் படிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன டீட்டெயில்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஃப்ரீ பேட்ச்சில் உள்ள ஷெட்யூல் படி தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதில் நம்ம டுடே ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சுட்ருக்கேன். ஸோ குழந்தைங்க எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு சுத்தமாக டைமே கிடையாது. கொஞ்சம் அப்படியே ஈவினிங் வந்து பசங்களோட விளையாடிட்டு அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே போயிடுச்சு. மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அவ்வளோவா டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. நான் இன்றைக்கி நைட் ஸ்டடி பண்ணல. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. இல்லைனா ஓரளவுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி நான் படிப்பேன். இன்றைக்கி ஆனால் கிடையாது. நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்க. தூக்கம் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தூக்கத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நைட் ஸ்டடி வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
நம்ம மார்னிங் ஷெட்யூல் போடுறதுக்காக ஒரு நோட்டில் எழுதியிருந்தோம் இல்லைங்களா, அந்த நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுங்க. அதில் வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். ஒன்றுமே படிக்கலைனாலுமே அங்கே நோட் பண்ணுங்கள். அதுவே நம்ம படிச்சிருக்கும் போது அதை பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுவே நாளைக்கு நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।